கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குடும்பங்களுக்கான சத்தியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாக்கோபின் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 30:1. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். ராகேலை யாக்கோபு மிகவும் நேசித்தார். ஆனால் அவளுக்கு பிள்ளை இல்லை. அவள் மலடியா இருந்தாள். அவள் யாக்கோபினிடத்தில் வந்து கேட்கிறார், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அவன் சொல்லுகிறான், நான் என்ன தேவனா? தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று. குடும்பத்திலே சில வேளைகளில் நெடுநாளாக நிறைவேறாத சில காரியங்கள் இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் குறை சொல்லுகிற ஒரு பழக்கம் எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது. உன்னால் தான் இப்படி நடந்தது, உன்னால் தான் இப்படி நடந்தது. இந்த உரையாடலோடு கூட ஒரு உரையாடல் வருகிறது, நான் சாகிறேன் என்று. உங்கள் வீடுகளிலே இதெல்லாம் இப்படி செய்தால் நான் செத்து விடுவேன், நீ இப்படி பேசினாய் ஆகவே நான் செத்து விடுவேன், இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அது நடக்கும் என்று நீங்கள் நம்பினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பேச மாட்டீர்கள். பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். இந்த வார்த்தை மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை. உங்கள் வீடுகளிலே அப்படி பேசுகிறீர்களா? போய் செத்து விடு, நீ ஏன் இருக்கிறாய், தொலைந்து விடு, நீ இருப்பது எனக்கு பாரம், நீ இல்லாவிட்டால் நலமாயிருக்கும், உன்னை நான் விவாகரத்து செய்து விடுவேன், தகப்பன் வீட்டிற்கு அனுப்பி விடுவேன், நீ செத்து விட்டால் நலமாயிருக்கும், நீ எதற்கு இருக்கிறாய் என்று புருஷனை பார்த்து மனைவியும், மனைவியை பார்த்து புருஷனும், பிள்ளைகளை பார்த்து பெற்றோரும், பெற்றோரை பார்த்து பிள்ளைகளும் பேசுகிற இந்த நாட்களில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஜீவனுக்கு ஏதுவல்லாத மரணத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். தேவைகள் நிறைவேறவில்லை என்றால் ஆண்டவரிடத்தில் போய் கேளுங்கள். ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆனால் யாக்கோபும் அவனுடைய மனைவியும் சண்டையிடுகிறார்கள். பிரியமானவர்களே, குடும்பத்தில் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் கூடும் பொழுது தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள். செத்துவிடு, மரித்துவிடு என்று ஒருவரை ஒருவர் சபிக்கக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடாது. தேவன் அதை வெறுக்கிறார். நானோ இவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றுதான் ஆண்டவர் சொன்னார். திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இன்றைக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை குடும்பத்தை விட்டு விலக்குங்கள். ஜீவனுக்கு எதுவான வார்த்தைகளை பேசுங்கள். தேவைகள் நெருக்கும் பொழுது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். வார்த்தைகளால் குடும்பத்தை கட்டுங்கள், வார்த்தைகளால் குடும்பத்தை இடிக்காதிருங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, யாக்கோபின் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரே, அவர்கள் மனம் பதறி பேசின வார்த்தைகளைப் போல உங்கள் பிள்ளைகள் யாராவது பிரச்சனைகளுக்கு நடுவிலே தேவையற்ற வார்த்தைகள், ஜீவனுக்கு ஏதோ அல்லாத வார்த்தைகளை பேசியிருந்தால் கிருபையாய் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறப்பா. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னீர். இந்த நாவிலிருந்து பயன்படுத்துகிற வார்த்தைகளை சரியாய் பயன்படுத்த உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. குடும்பங்களை கட்டுங்க, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுகிறவர், குறைகளை மன்னிக்கிறவர், எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர். ஆகவே தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.